என்னோட ஃபர்ஸ்ட் லவ் யாருங்கிறத நான் வெளியில் சொன்னேன்னா மொத்த தமிழ்நாடே அதிரும் அப்படின்னு நடிகை வனிதா விஜயகுமார் இப்போ பரபரப்பான பேட்டி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும். அதாவது இந்த திருவிளையாடல் படத்தில் சிவாஜி கணேசனும் நாகேஷும் அந்த இது பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, உரையாடிக்கிட்டு இருப்பாங்க அந்த கோவில் இதில். அப்போ பிரிக்கக்கூடாது என்னவோ அப்படின்லாம் வந்து பேசிட்டு இது பண்ணும்போது இவர் வந்து சொல்லுவார் ஆக்சுவலாக. அதாவது பாட்டெழுதி பேர் வாங்கின புலவர்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க, குற்றம் கண்டுபிடித்தே பேர் வாங்கின புலவர் இருக்காங்க, அதில் ஒருத்தன் தான் அங்கே இருக்கேன் நக்கீரன் அப்படின்னு வந்து தருமையாக வந்து இருக்கக்கூடிய நாகேஷ் சிவாஜி கிட்ட வந்து சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இங்கே நடித்து பேர் வாங்கின நடிகைகள் இருக்காங்க, நல்ல விதமாக பேசி பேர் வாங்கின நடிகைகளும் வந்து இருக்காங்க, க்யூட்டாக எக்ஸ்ப்ரெஷன் இதெல்லாம் வந்து கொடுத்து பேர் வாங்கின நடிகைகளும் வந்திருக்காங்க. ஆனால் சர்ச்சையில் வந்து சிக்கியே வந்து பார்த்தோன்னா பேர் வாங்கின ஒரு நடிகை யார் அப்படின்னு வந்து பார்த்தா அது வனிதா விஜயகுமார். அது காரணம் என்ன ஒன்றுனா, ஆரம்ப காலகட்டத்தில் இவங்களை பொறுத்த வரைக்கும் விஜயகுமாரோட பொண்ணு மஞ்சுளாவோட பொண்ணு அப்படிங்கிறது மாதிரி தான் எல்லாருக்குமே தெரியும். நடிகர் விஜயகுமார் உங்களுக்கு தெரியும், அவருக்கு மஞ்சுளா வந்து பார்த்தோன்னா 2வது மனைவி. முதல் மனைவிக்கு பிறந்தவர் தான் அருண் விஜய். இவங்கள்லாம் வந்து பார்த்தோன்னா 2வது மனைவிக்கு வந்து பிறந்தவங்க. இப்போ ஆனால் அவங்க வந்து நட்சத்திரம் வந்து பார்த்தோன்னா ஜோடியாக தம்பதியாக தான் வந்து இருந்தாங்க. மஞ்சுளா வந்து பார்த்தோன்னா உடல்நிலை சரியில்லாமல் இறந்து போனாங்க. அது அந்த குடும்பத்துக்கு மிகப்பெரிய பேரிழப்பு. யார் கண்ணு பட்டுச்சோ நல்லா இருந்த குடும்பம், ஒன்றா இருந்த குடும்பம் சந்திச்சு போச்சு அப்படின்னே வந்து சொல்லுவாங்க. என்னென்னா விஜயகுமார் வந்து சொத்து தகராறில் தான் அப்பா கூட பயங்கரமாக வந்து பேசி அதுக்கப்புறம் வந்து வீட்டை விட்டு வெளியில் வந்தது. அதே மாதிரி தன்னோட பையனை இப்போ வரைக்கும் அவங்க வந்து பிரிஞ்சிருக்காங்க. பொண்ணு 2 பேரும் தான் அவங்க கூட வந்து பார்த்தோன்னா வந்திருக்காங்க. மொத்தம் அவங்களுக்கு 3 கணவர்னு வந்து சொல்லப்படுது. அதில் 3வதாக பீட்டர் பால்னு ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு பயங்கர சர்ச்சையும் பரபரப்பையும் வந்து பார்த்தோன்னா ஏற்படுத்துச்சு. அவர் ஹாலிவுட்டில் வந்து வேலை பார்க்குறாரு அப்படி இப்படின்லாம் வந்து சொல்லி அது சம்மந்தமான நிறைய ட்ரோல்ஸ் மீம்ஸ் எல்லாமே வந்து கிரியேட் ஆகி வாய்க்கு வந்து அதை வந்து பார்த்தோன்னா அடிச்சு விட்றாங்க அப்படின்லாம் வந்து பேச ஆரம்பித்தோன்னே வனிதா விஜயகுமார் கொந்தளிச்சு போய், நீங்கள் என்ன என்னை அவ்வளவு சாதாரணமாக எடை போட்டிங்களா, நான் யாரும் தெரியுமா, நான் தளபதி விஜயோட ஹீரோயினாக வந்து நடித்தவ. சந்திரலேகா படத்தில் ஆரம்பத்தில் இருந்து நிறைய பேச ஆரம்பிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் பிக் பாஸ்க்கு வந்து போனாங்க. பிக் பாஸ்க்கு வந்து போய் டிஆர்பி எங்கேயோ வந்து பார்த்தோன்னா வந்து போச்சு. ஏன்னா வனிதா விஜயகுமார் வாயை திறந்தாலே பஜாரிங்கிற ரேஞ்சுக்கு வந்து பார்த்தோன்னா பேர் எடுத்துட்டாங்க. இவங்கள்ட்ட யார் பேசுறதா இருந்தாலும் பேசுறதுக்கு வந்து பயப்படுவாங்க. சொல்வதெல்லாம் உண்மைன்னு ஒரு நிகழ்ச்சி ஜீ தமிழில் பயங்கர சூப்பர் டூப்பர் ஹிட்டாக போயிட்டு இருந்துச்சு. அந்த நிகழ்ச்சியை தூத்து வழங்கினது லட்சுமி ராமகிருஷ்ணன். அந்த லட்சுமி ராமகிருஷ்ணவே அவங்க அசிங்கமாக வந்து அதை வச்சு செஞ்சாங்க. ஏன்னா நீ என்ன பெரிய ஒழுங்கா, நீ என்ன பெரிய யோக்கியமா, நீ யார் யார் கூட இருக்குன்னு தெரியாதா. அதனால வனிதா விஜயகுமார்ட்ட பொதுவாகவே யாருமே வந்து பேசுறதுக்கு வந்து பயப்படுவாங்க. கொஞ்சம் வம்புழுக்கிறதுக்கு வந்து பார்த்தோன்னா வந்து பயப்படுவாங்க. எங்கே இதுகிட்ட ஏதாவது பேசினா வாங்கி கட்டிக்கிருவோமேனு இவங்க எல்லாருமே வந்து ஒரு மாதிரி பவ்யமாக தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த கலக்கப்போவது யார் இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கெல்லாம் வந்து ஜட்ஜாக வந்தாங்க. டான்ஸ் ஷோவில் வந்து பார்த்தோன்னா டான்ஸ் ஆடி அங்கே ரம்யா கிருஷ்ணன் ஜட்ஜாக இருந்தப்ப அவங்க 2 பேத்துக்கு ஒரு ஆர்கியூமெண்ட் மாதிரி வந்து அது வந்து ஒரு பெரிய சர்ச்சையாக வந்து பார்த்தோன்னா வந்து மாறுச்சு. அது டிஆர்பி ரேட்டிங்காக பண்ணான்னு சொல்லப்பட்டது. இல்லை அதுக்கப்புறம் வனிதா விஜயகுமாரோட ஒரிஜினாலிட்டியோ குணாதிசயமே இதுன்னு வந்து சொன்னாங்க. இப்படி தொடர்ந்து சர்ச்சைகளில் வந்து சிக்கிட்டு வந்தவங்க கடைசியாக வந்து ஒரு படம் ஒன்று எடுத்தாங்க. அந்த படம் கிட்டத்தட்ட பிட்டு படம் மாதிரி வந்து பார்த்தோன்னா வந்து இருந்துச்சுன்னு பலரும் வந்து விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. அந்த படத்துக்கு வந்து பார்த்தோன்னா ப்ரொடியூசரு யாருன்னா அவங்களோட வந்து பொண்ணு தான். அவங்க பொண்ணும் பிக் பாஸ்க்கு வந்து பார்த்தோன்னா வந்து போயிருந்தாங்க. அந்த படம் வந்து தேட்டரில் வந்து ரிலீஸ் ஆகலை. அதுக்கப்புறம் ஓடிடிலேயே வந்து ரிலீஸ் ஆகலை. அவங்க யூடியூப் சேனல்லே வந்து பார்த்தோன்னா ரிலீஸ் பண்ணாங்க. அதில் இளையராஜா சார் சாங்கை வந்து பயன்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் அந்த டயத்தில் வந்து பார்த்தா நான் இளையராஜா வீட்டுக்கு மருமகளாக போக வேண்டியிருக்கவனு ஒரு குண்டை தூக்கி வந்து போட்டாங்க. இப்படி தொடர்ந்து வாயை திறந்தாலே வந்து பார்த்தோன்னா சிக்கல் மேலே சிக்கலாக வந்து இது பண்ணவங்க இப்போ ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. அந்த பேட்டியில் என் காதல் வந்து யாருன்னு தெரியுமா, அதை சொன்னால் மொத்த தமிழ்நாடே அதிரும் அப்படின்னு அவங்க சூசகமாக நம்ம தளபதி விஜயை தான் வந்து சொல்லியிருக்காங்க. என்னென்னா அவங்களோட வந்து நடித்த படம் நம்ம தளபதி விஜய் அவங்களும் சேர்ந்து நடித்த படம் சந்திரலேகா. அந்த படத்தில் தளபதிக்கு வந்து ஜோடியாக இவங்க தான் வந்து நடிச்சிருப்பாங்க. அந்த படத்திலேயே இவங்க தளபதியை வந்து காதலிச்சதாகவும் உருகி உருகி வந்து காதலிச்சதாகவும் அவரும் வந்து இவங்களை வந்து உருகி உருகி வந்து காதலிச்சதாகவும் வந்து பார்த்தோன்னா வந்து சொல்லப்படுது. அங்கங்கே பேசும்போது அவ்வளோ தூரம் வந்து பார்த்தேன்னா நான் இருந்தேன், ஆனால் அதெல்லாம் வந்து வேணாம்ட்டுன்னு வந்து வேற ஒரு இது பண்ணிட்டேன் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 2-3 லவ் வந்து ஃபெயிலியர், என் ஃபேமிலியில் சொன்னேன் யாருமே வந்து ஒத்துக்கலை அப்படின்னு அவங்க தன்னோட ஆதங்கம் எல்லாத்தையும் இப்போ வந்து பார்த்தோன்னா கொட்டி தீர்த்துக்கிட்டு இருக்காங்க. அதில் இப்போ ரசிகர்கள் எல்லாருமே வந்து ஏமா உன்னை போய் வந்து எங்கள் தளபதியா நல்ல வேலை அவர் தப்பிச்சுக்கிட்டாரு, எஸ்கேப் ஆகிக்கிட்டாரு, புள்ள பூச்சிமா எங்கள் அண்ணி வந்து சங்கீதா, ஆனால் நீ வந்து பார்த்தோன்னா பஜாரிமா அப்படின்னு வனிதா விஜயகுமாருக்கு வந்து எதிராகவும் வனிதா விஜயகுமாரை திட்டியும் எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை அப்படின்னு தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டாக போட்டு தான் வந்து வர்றாங்க. இதை பற்றி உங்களுக்கு தோணக்கூடிய ஃபீட்பேக்கையும் மறக்காமல் கீழே மென்ஷன் பண்ணுங்கள்.